எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வந்து என்னத்துக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு வந்து ஆனி மாதம் அமாவாசை, நாளைக்கு பிரதமை, நாளையிலேருந்து ஆஷாட நவராத்திரிங்கிற வாராகி நவராத்திரி ஆரம்பம். வாராகி நவராத்திரி எல்லாரும் வாராகியை பூஜை பண்ணணும் எல்லாம் சொல்லின்னு இருக்கா. எந்த இடத்துல எல்லாம் வாராகி கோவில் இருக்கோ அங்கே போய் அந்த பூஜையில் கலந்துக்கலாம். ஆற்றுல வச்சு பண்ணுறோம் அப்படின்னா சாதாரணமாக சுவாமி படத்தை வச்சுட்டு ஒரு பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணலாம். யாருக்கெல்லாம் உபாசனை இருக்கோ அவள் வந்து பூஜையை விமர்சையாக பண்ணலாம். அதுலேயும் இந்த காலங்களில் இந்த 15 நாள், அதாவது உபாசகாலை பொறுத்த வரைக்கும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நார்மலாக இருக்கிற கோவில் பாக்கி உள்ள இடங்கள்ல எல்லாம் தசமியோட வாராகி நவராத்திரி முடியும். நம்ம எப்பவும் போல் விஜயதசமி முடிகிறப்ப இதுலேயும் 16ஆம் தேதியோட முடியுது. அப்போ இதில் நிறைய பேருக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கும்போது உபாசனை இல்லாமல் பூஜை பண்ணால் நிறைய எஃபெக்ட் வருது இல்லை, ஏன்னா அந்த முறை தெரியாமல் பண்ணக்கூடாது. அதனால தான் எப்போவுமே சொல்கிறது, வாராகி உபாசனை இருக்குன்னா உபாசனை ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்கோ, இல்லை சுவாமி வெறும்னு வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கோ, வேறு எதுவும் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ சாதாரணமாக பண்ணுறவா ஒரு படம் வாங்கி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு விளக்கு மாத்திரம் ஏற்றிட்டு சுவாமிக்கு மண்ணுக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, எந்த கிழங்கு ஆனாலும் பரவாயில்லை, அதை இது பண்ணலாம். சுவாமிக்கு மஞ்சள், விரலி மஞ்சள், உருட்டு மஞ்சள், எந்த மஞ்சள் ஆனாலும் சரி அந்த மஞ்சளில் மாலை போடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் நிற பூக்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி பூஜை பண்ணலாம். இப்போ வந்து செண்பகம் நிறைய கிடைக்கிறது, அதனால செண்பக பூ போடலாம், ஜவந்தி, எது வேணால் பண்ணலாம். அப்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறா, நீங்கள் இங்கே தான் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறா. அவளுக்காக நம்ம எப்போவுமே வாராகி நவராத்திரி நம்ம அதில் பண்ணுற வழக்கம் உண்டுன்னா நம்மளோட ஜபங்கள் மாத்திரமே, பூஜை எப்போவுமே இருக்குது. அப்போ இந்த வருஷம் மாத்திரம் அதில் சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கோம், எல்லா நாளும் பண்ண முடியாதவா பஞ்சமி அன்னைக்கு பண்ணுங்கோ, நவமி அன்னைக்கு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த தடவை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நம்ம மாத்திரம் இருக்கிற வாராகிக்கு பூஜை வந்துட்டு பஞ்சமி அன்னைக்கு உள்ளதும் சங்கல்பம் யார் வேணால் பண்ணிக்கலாம். அவளுக்கும் பஞ்சமி அன்னைக்கும் நவமி அன்னைக்கும் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். நம்மளோட ரெகுலர் பூஜை எல்லாம் இது வந்து பாக்கி உள்ளவாளுக்காகவும் சங்கல்பத்துக்காகவும். இதில் யார் கலந்துக்கலாம், யார் வேணால் கலந்துக்கலாம். அவள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவளுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாத்தையும் எழுதிட்டு, அவள் ஃபேமிலியில் உள்ளவா பேர், குடும்ப தலைவரோட பேர் இது கொடுத்துட்டு, இதுக்கு வந்து ஒரு 501 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அதை பண்ணினேன்னா உங்களுக்கு இதில் என்ன விஷயத்துக்காக இந்த இது பண்ணுறேன், மெயினாக வாராகிக்கு சொல்கிறது வந்துட்டு நிலம் சம்பந்தப்பட்ட திங்ஸ். அதாவது எப்படி சொன்னால், சில பேருக்கு வந்து அதில் வந்து கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கும், இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பா, வீடு வாங்க முடியாமல் போயிருக்கும், இடம் வாங்கியிருப்பா கட்ட முடியாது, கட்டுறது வந்து பாதியில் நின்று இருக்கும். இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் யாருக்கு ஒரு நல்ல முடிவு வேணுமோ அவள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய ஃபோன் நம்பரே இருக்குது. அதில் வந்து வாட்ஸ்அப்பில் ஏன் இன்றைக்கே போடுறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து வாராகி நவராத்திரியில் பஞ்சமி வந்து 10ஆம் தேதி வருது, 15ஆம் தேதி நவமி வருது. இந்த 2 நாள் மட்டுமே எங்களுடைய ஜபங்கள் பூஜைகள் தவிர பாக்கி உள்ளவாளுக்காகவும் யாருக்கு பண்ணணும் தோணுறதோ அவளுக்காகவும் பண்ணுறோம். அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணலாம். இந்த எப்பவும் இருக்கிற மாமாவோட நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். பிரசாதம், குங்கும பிரசாதம் அனுப்பிச்சு வைப்போம். அது லோக்கல் கொரியர், லோக்கலில் இருந்தால் இந்தியாவுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக கொரியரில் அதை அனுப்பிச்சி வச்சுருவோம். யாருக்கெல்லாம் பண்ணணும் தோன்றுறதோ, அதனால தான் 5 டேஸ் முன்னாடி போடுறோம். இன்றைக்கி திடீர்னு தோணித்து இந்த 2 நாள் மட்டும் வேறு யாருக்காவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்காக பண்ணணுங்கிறதுக்காக திடீர்னு தோணுனது தான் அது. அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.